இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. சந்தோஷமா சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புங்கய்யா. மண்டபத்துக்கு போயிட்டு இதோட கல்யாணம் முடிஞ்சு தான் வீட்டுக்கு வரணும். நைட்டு மண்டபத்திலே தான் தங்கணும், சரியா? இப்போ 2 பேரும் தனித்தனியாக போகிறீங்க. வரும்போது 2 பேரும் மாலையும் கழுத்துமா வந்து திருப்பி நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும், சரிங்களா? 2 பேரும் மனசார வேண்டிக்கிட்டு போங்க. கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடக்கணும்னு. தாத்தா பாட்டி சொல்கிற மாதிரி சாமியை நல்லா வேண்டிக்கிங்கய்யா. அங்கே வெளியில் உங்கள் அத்தை மாமா அப்பா எல்லாரும் நிற்கிறாங்க. சொல்லிட்டு மண்டபத்துக்கு கிளம்புவோமா எல்லாரும்? எல்லோரும் வெளியில் இருக்காங்களாம்மா? ஏன் அத்தை மாமாலாம் உள்ளே வரலையா? ஆமாய்யா, வெளியில் உங்களை வந்து அனுப்பி ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஒன்றாவது மண்டபத்துக்கு கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு காலைல கல்யாணம். யாராவது ஒருத்தர் மருந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அப்பப்போ வந்து பார்த்துட்டு போனால் போதும். இதோட நம்மளுக்கு மண்டபத்தில் தானே வேலை, ஆளுவெல்லாம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. வாங்க, நீங்கள் வேற என்ன கிளம்பாமல் இருக்கீங்க? சரி பாட்டி, கிளம்பலாம். பிள்ளைகளுக்கு என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. இப்பயே வந்ததுக்கப்புறம் நல்லா உட்கார வச்சு சுற்றி போடணும் பிள்ளைகளை. ஆமாத்தே, பிள்ளைவ ரெண்டும் பார்க்கறதுக்கே கண்ணுக்கு லட்சணமாக இருக்குதுங்க. இப்பயே கண்ணு பற்றும் போல். இன்னும் ஜோடிப்பெல்லாம் ஜோடிச்சா பிள்ளைவ இன்னும் அழகாக இருக்கும். போங்க பேசிக்கிட்டே நிற்காதீங்க. ரிசப்ஷனுக்கு டைம் ஆகுது. நம்ம பிள்ளைவ அழகாக நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் அதிகமாக கண்ணு விழுன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க கண்ணோட பெற்றவங்க கண்ணு தான் அதிகம். போங்க 2 பேரும். அதுவும் சரி தான், உங்கள் மாமா சொல்கிற மாதிரி நம்ம கண்ணே தான் பிள்ளைகளுக்கு அதிகமாகிடும். போங்க வாங்கய்யா, சாமி கும்பிட்டுட்டு. எவ்வளோ நாள் கனவுன்றதை விட எவ்வளோ வருஷத்து கனவு உன்னை கை பிடிக்கணுங்கிறது. எப்படிலாம் பின்னாடி சுற்றி உன்னை கரெக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீ அத்தை பையன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இப்படின்னு போய் நம்ம கல்யாணமும் நடக்க போகுது. ஆமாம் சீதா, ரொம்ப அழகாக இருக்குது அந்த சேலையில். நீயும் தான், அந்த வேஷ்டி சட்டை உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. சரி கிளம்பலாமா? வரும்போது நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக திருப்பி ரிட்டர்ன் இந்த வீட்டுக்கு வர போகிறோம். நினச்சாலே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு இந்த நேரம்லாம் நீ எனக்கு ஒய்ஃப் ஆகிடுவ. ஆமாராம், அவங்க காதலிக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு வரம் தான் இல்லை. அந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கொடுத்து வைக்கிது. அப்படியே அமைஞ்சாலும் ஒரு சில பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அது கசப்பாக தான் முடிஞ்சிருது. லூசே, அப்படிலாம் நினைக்காத கிளம்பும் போதே, சரியா? நம்மளை விட சந்தோஷமாக வேற யாரும் இருக்க மாட்டாங்க இந்த உலகத்திலே. அப்படி பார்த்து பண்ண சீதாவை, சரியா? உன் கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மோ ஒன்று போதுமா? 100 சென்மோ வேணும், அத கேட்குற சாமிய. சென்மோ நமக்கு போதுமா? வேறு வரம் ஏதுங்க போமா? சகாவரங்க போ அந்த சாமிய, அந்த சாமிய. பிள்ளைங்க 2த்துக்கும் என் கண்ணே பட்டுடும் போல் இருக்கு. கல்யாண மண்டபத்தில் என்ன எத்தனை பேர் கண்ணு பட போதோ தெரியலையே. என் பேரனுக்கும் பேத்திக்கும். என் பேத்தி அம்பிட்டு அழகு. என் பேத்தி கூட நிற்கும் போது தான் மாப்பிள்ளைக்கு அழகு கொஞ்சம் கூட நாப்பிள்ள தெரியுதே. பாட்டி பார்த்தீங்களா, காலை வரி விட்டுட்டீங்க. உங்கள் பேத்தி கூட நிற்கிறதுனால தான் நான் அழகாக தெரிகிறேனா? அப்படிலாம் இல்லை, என் பேரன் தான் அழகு. 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலிக்காத அளவுக்கு அழகாக தான் இருக்கீங்க. சரியா? நல்ல நேரத்தில் கிளம்புங்க. போய் நீங்கள் கிளம்புற வேலையை பாருங்கள். நாங்களாம் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கோண்ணா. மாமா ஏன் பின்னாடி நிற்கிறீங்க? முன்னாடி வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உனக்கு கல்யாணம் நடக்க போகிறத நினச்சி மனசுக்கு நிறைவாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கணும் 2 பேரும். அப்பா அம்மா எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நீங்கள் போங்க. மண்டபத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்த்தி எடுக்கணும்னு சொன்னாங்க. அழைச்சி உள்ளே கூப்பிடுவாங்க. போய் சீக்கிரமாக கிளம்புங்க, மணி ஆகிடும், சரிங்களா? போயிட்டு வரோம்ப்பா. அம்மா போயிட்டு வரோம். என் பொண்ணு வாழ வேண்டிய இடம். நீ வந்து அவளை தட்டி பறிச்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத. வாழ விட மாட்டேன். அம்மா போயிட்டு வரேம்மா. அத்தை என்ன போயிட்டு வரோம் சொல்லவே மாட்டீங்க வாயை திறந்து? கிளம்புங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ யோசிச்சுட்டு நின்றுட்டேன் உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிட்டு. அக்ஷயா தான் வராமலே ஏமாத்திட்டா. பார்க்கலாம். இல்லையா, அதான் சூழ்நிலையை சொல்லியாச்சு. அவள் டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு இருந்தால, அந்த விஷயத்தால தான் வர முடியல. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து ஒன்று கிடக்கும் நான் போதுன்னு சம்மந்தி வீட்லேயும் ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் அனுப்பல. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பார்க்குறேன்னு இருக்காயா. நீ ஒன்று எடுத்தா பார்த்துக்காத. ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு சந்தோஷம்தான். அக்ஷயா குட் நியூஸ் சொல்ல போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதை விடவா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும். நல்லவ மாதிரியே பேச ஆத்தாலும் அவளை மொத்த சுற்றியும் வளைச்சி போட்டுட்டாளுங்க. சரிங்க அத்தை, நாங்கள் கிளம்புறோம். அஞ்சத்தை உங்களுக்கு தான் வந்துடுங்க சீக்கிரமாக, நாங்கள் போகிறோம் முன்னாடி. சரியா, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்கள் பின்னாடியே வரோம். இன்னும் ஏன்டி மூஞ்சி எப்படியே வச்சுக்கிட்டு இருக்க? நல்லதுமா. உன் பொண்ணு பிள்ளையும் நல்லா தானே இருக்காங்க. அடுத்தவங்களை பார்த்து ஏன் வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு இருக்க? வைத்தறிச்சல் பட்டான்னு உங்ககிட்ட சொன்னனா? அப்படியே பெருசாக ஆடுவீங்க. புதுசாக சம்மந்தி கிடச்சிட்டாங்களோ அந்த ஆட்டத்தில் இருக்கீங்களா ஊருக்கு வந்ததுலேருந்து? நான் எந்த ஆட்டத்துலையும் இல்லை. உன் ஆட்டெல்லாம் ஆடி முடிச்சாச்சு. அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்க, சரியா? சந்தோஷமாக கிளம்பி வரப்பாரு கல்யாணத்துக்கு. வாடா வா, புது பொண்டாடி கட்டினோனே வா. ஏம்மா என்ன ஆச்சு பண்ணி இப்படி கத்திக்கிட்டு இருக்க?
நாங்கள் ஒன்றும் கத்தலையா, நீ தான் பொண்டாட்டி கிடைச்ச மயக்கத்தில் அப்பா அம்மா எல்லாரையும் மறந்துட்டு மாமியாரோடைய சொர்க்கம்னு அலைஞ்சிட்டு தெரியுற. அப்படி என்னத்தை உனக்கு செஞ்சுட்டாலுங்கன்னு இப்போ நீ ஆடிக்கிட்டு நிற்கிறேன். அம்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வந்ததுலேருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கீங்களேன்னு நினச்சேன். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அவள் கிடக்குறாயா, அவள் எப்படியுமே குலைச்சிக்கிட்டு தான் கிடக்கும். இதில் என்ன இருக்குது உனக்கு புதுசா? நான் ஏன் குழச்சிட்டு கிடக்குறேன்? நான் நாயா? ஏன் உங்களுக்கு தான் சம்மந்தி கிடைச்சாங்களே, சம்மந்தி வீட்டில் என்ன உங்களுக்கு சீர் சனத்தை செஞ்சாங்க? இப்போ 2 பேரும் ஆடிக்கிட்டு நிற்கிறீங்க. அப்பா அம்மா கிடச்சிட்டாங்கன்னு மட்டும் கூட்டாந்து சேர்த்து வச்சான்ல, அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? அதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு நான் என் அத்தை மாமாவை கண்டுபிடிக்கல. என் பொண்டாட்டி சந்தோஷமாக இருப்பான்னு கண்டுபிடிச்சனே தவிர அவங்க எனக்கு செய்முறை செய்யறதுக்காக நான் கண்டுபிடிக்கல. அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்படியே அவங்க செய்முறை செஞ்சால் கூட நான் வாங்குற முடிவுலையும் இல்லை. ஆமாம், வாங்கிடாதீங்க, எதுவும் வாங்கிடாதீங்கன்னு. உங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்தே உனக்கு போதும். உனக்கு என்னப்பா? உனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் தான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சொத்து பணம் காசு பணம் சேரணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு கிடக்குறேன். நல்ல நாள் அதுவும் கடுப்பேத்தாது. எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. இன்னும் நம்ம மட்டும்தான் பாக்கி. அங்கே நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கிளம்புறியா என்ன? நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை. தோ இப்போ ஒரு கல்யாணம் வச்சுருக்காங்க. ஒரு கல்யாணம் நல்லது கட்டத்துக்கு வரும்போது ஒரு பொம்பளை கழுத்தில் நகை இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி பொண்டாட்டி கழுத்தில் என்னத்தை போட்டு இப்போ கூட்டிட்டு வர போகிறான்? அதை முதல்ல சொல்லுங்கள். ஒரு நல்லது கட்டத்துக்கு வரும்போது இன்னார் மருமகன் சொல்லும்போது அவள் கழுத்து வெறும் கழுத்தா வந்தால் எனக்கு தானே அசிங்கம். இப்போ என்ன வாங்கிட்டால அதை நகையா போட்டு விடாம மருமகளுக்கு? பக்கத்தவளுக்கு நான் எதுக்கு போட்டு விடணும்? அதான் ஊரில் இல்லாத சம்மந்தி கிடச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அவங்க ஆத்தா பண்ணிட்ட சொல்லி போட சொல்லுங்கள். என்ன ஏன் போட சொல்கிறீங்க? ஐயோ, நம்மளும் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. சாருமதியை நம்ம மட்டும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்றதே அம்மா பேசுனதுக்கு அப்புறம் தானே தெரியுது. நம்மளாச்சும் ஏதாவது வாங்கி போட்டு கூப்பிட்டு வந்திருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் நகைக்கடைக்கு போய் எடுக்கவும் முடியாது. என்ன பண்ணலாம்? சொல்லுங்க, அப்பாவும் பிள்ளையும் இப்போ பதில் சொல்லுங்க. இன்னார் வீட்டு மருமகன் சொல்லும்போது அவள் வெறும் கழுத்தில் வந்து நின்னானா நம்மளுக்கு குடும்பத்துக்கு தானே அசிங்கம். இவ்வளோ அசிங்கம் யோசிக்கிறவ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அந்த பிள்ளைக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து வேணும்னே கேட்டு அவமானப்படுத்தணும் தானே. அதுவும் இப்போ கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் சொல்ற 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட கடையில் வாங்கி அந்த பிள்ளைக்கு போட்டுருக்கலாம். இப்போ எங்கடி போகிறது? அவளை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். அவள் முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்கள் 2 பேரும் செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமே. அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. அவள் வந்து மொட்டையாக நிற்கணுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். ஏமா இவ்வளோ எண்ணெய் பிடிச்சி போய் நிற்கிறீங்க? மாசமாக வேற இருக்கா, சந்தோஷமாக இருக்கணும் இந்த டைமில். அதை விட்டுட்டு இவ்வளோ எண்ணத்தை மனசில் வச்சுட்டு இருக்கீங்க. நான் இந்த அளவுக்கு உங்களை எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அப்படி தாண்டா பண்ணுவேன். அவ்வளோ தூரம் நான் அவகிட்ட போய் உன்னை மறந்துருன்னு சொல்லியும் உன்கிட்ட சாதுரியமாக வயிற்றுல பிள்ளைய வாங்கிட்டு வந்து எப்படி உன்னை லாக் பண்ணி கல்யாணம் பண்ணா? நான் மறக்க மாட்டேன்டா அதெல்லாம். ஏய், நல்ல நாளாச்சுன்னு பார்க்குறேன். இப்போ ஒரு அரை விட்டேன், இங்கேயே மயக்கடிச்சு ஊந்துருவேன். கல்யாணத்துக்கு வர வேணா, ஒன்றும் வர வேணாம், பீக்க டஸ்ட்டு போயிட்டே இருப்போம் நாங்கள் 2 பேரும். சாருமதியை நம்ம இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டோமே. அம்மா சொல்கிற மாதிரி ஊருக்கு வந்திருக்கோம். எல்லாரும் கிராமம், எல்லாரும் நோட் பண்ணுவாங்க தான். இல்லை, மனசே கஷ்டமாக இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது? மாப்பிள்ளை என்ன மண்டபத்துக்கு கிளம்பலைங்களா நீங்களா? தோ கிளம்ப போகிறோம் மாமா. வேலை முடிஞ்சிச்சு. தோ கிளம்ப வேண்டிதான். நீங்கள் எங்கே இங்கே? மாமா ஏதாவது காதில் வாங்கியிருப்பாரா? கஷ்டப்படுவாரே. சம்மந்தியம்மா, உங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. வயசான காலத்தில் இதுங்க ஓடையும் நடையும் பேச்சும் செக். வயசான காலத்தில் நாங்கள் இப்படிலாம் இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கல தான். அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நாங்கள் அப்படியே இருந்து பழகிட்டோம். மற்றவங்களோட வயிற்றுச்சல் தான் எங்கள் ஏஜ் இன்னும் அதிகமாகிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா. உங்கள் மருமக கல்யாணத்துக்கு கிளம்பிட்டா எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் அவங்கள்ட்ட காட்டலான்னு கூப்பிட்டு வந்தோம். யார் எப்படி இருந்தால் எங்களுக்கு என்ன? இப்போ என்னத்தை காட்ட போகிறீங்க? அம்மா நான் போகிறேன். மண்டபத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்கள் பேசிட்டு வாங்க. நீ போப்பா, உனக்கு இந்த மாதிரி டாபிக்லாம் செட் ஆகாது. நீ கிளம்புன அப்பல பின்னாடி திரும்பி அழகே பொறாமைப்படும் பேரழகு உங்கள் பொண்டாட்டி பாருங்க. தங்கம், தங்கன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கத்தை எப்படி அள்ளி போட்டு வர வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? தக்க 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 தக்கன்னு மின்னுதா. இவன் இவ்வளோ நகை போட்டுட்டு வந்து நிற்கிறான். ஏது இதுங்களுக்கு? சம்மந்தியம்மா, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்க. வசதி இல்லாதவங்க பொண்ணை வளர்த்துருக்காங்க. சரி, இப்போ தான் அப்பா அம்மா கிடச்சிட்டாங்களே, இவங்களாச்சும் ஏதாவது போட்டால் என்னன்னு உங்களுக்கு மனசில் தோணும். நீங்கள் வெளியில் கேட்டுக்க மாட்டீங்க. அவ்வளோ கூச்ச சுபாவம் உங்களுக்கு. அது எங்களுக்கு கூட தெரியாமல் இருந்தால் எப்படி? அதான் நாங்களா போட்டுட்டோம் போகணும். ஏமா இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சம்மந்தி ஐயா. இதெல்லாம் எங்கள் 2வது பேத்தி மித்ராவுக்கு வாங்கினா கல்யாணம் நகைங்க. அவளுக்கு கல்யாண வயசு தானே, கல்யாணம் பேசிட்டு தானே இருக்கோம். அவளுக்காக வாங்கினோம். இப்போ எங்கள் மொதல் பேத்தி கிடச்சோடனே அவளுக்கு இந்த நகையெல்லாம் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் அவளுக்கு நாங்கள் நகை எடுத்துப்போம். சம்மந்தியம்மா, எதுவும் வந்தாலும் இதுக்கப்புறம் எங்ககிட்டே கேளுங்க. எங்கள் பொண்ணை எதை வச்சு நீங்கள் கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். தங்கம், நான் சொன்னேங்க, பாட்டி தாத்தா கேட்கவே இல்லை. எல்லாத்தையும் போட்டுட்டு வந்திருக்காங்க. நீங்கள் நகையை போட்டுட்டீங்கன்றதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? உங்கள் பேத்தி காலில் வந்து பணிவிட பண்ணணுமோ? அம்மா. அட, நீங்கள் ஏன் மாப்பிள்ள டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒன்றும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோன்ட்டான்ற பேச்சு எங்கள் பேத்திக்கு இருக்கக்கூடாது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, இப்போ நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அதனால் நகை மட்டும் இப்போதைக்கு அவள் கழுத்து வலிக்குதுன்றதுனால கொஞ்சோண்டு போட்டு கூட்டு வந்திருக்கோம். சரிங்களா? வெறும் 300 பவுன் தான் போட்டு கூட்டு வந்திருக்கோம். 300 பவுனா? நாங்கள் ஒன்றும் நேற்றி பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காணாம் என்ன சம்மந்தமாக பரம்பரை பணக்காரங்க. அப்பையிலேருந்தே இவங்க தாத்தாவுக்கு தாத்தா எல்லாரும் சேர்த்து வச்ச சொத்து, என் புருஷன் சேர்த்து வச்ச சொத்து, அதையே நாங்கள் செலவு பண்ணாலே போதும். அப்படி இருந்து ஏன் எங்கள் பேத்தி டீச்சர் வேலைக்கு போகிறா, என் பையன் பேரன் போலீஸ் வேலைக்கு போகிறான்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க. அதாவது சொந்த காலில் நிற்கணும்னு நின்றுட்டு இருக்குதுங்க. சரிங்களா? சொத்து பத்தெல்லாம் ஏகப்பட்டது கிடக்கு. நாங்கள் சாருமதிக்கு சரி, மித்ராவுக்கும் சரி ஈக்குவலாக தான் செய்வோம். அதே மாதிரி பேரனுக்கு ஈக்குவலாக தான் செய்வோம். இது பொம்பளை பிள்ளை, இதுக்கு கம்மியாக செய்யணும், அவனுக்கு அதிகமாக செய்யணுன்றதுலாம் கிடையாது. எங்கள் சொத்து பத்தி எல்லாம் எங்கள் பேரனுக்கும் எங்கள் 2 பேத்திக்கும் தான். சரிங்களா? அதனால் என்றைக்குமே அவள் இல்லாத வீட்டு பொண்ணு கிடையாது. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க.
ஐயோ சம்மந்தி ஐயா, நாங்கள் தப்பாலாம் நினைக்கல, பதிவு பண்ணுறோம் அவ்வளோதான். சரிங்களா? என்றைக்குமே எங்கள் பேத்திக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது எங்களால். அது மட்டும்தான் எங்களோட மனசுக்கு நிம்மதி. சரிங்க சம்மந்தி அம்மா, இதுக்கப்புறம் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எங்கள்கிட்டே சொல்லுங்கள், சிறப்பாக பண்ணிவிடுவோம். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் எதுவும் மனசில் வச்சு வெளியில் பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். அவள் போட்டுட்டு வரதை வச்சு நானா குடும்பம் நடத்த போகிறேன்? இல்லை நான் எடுத்து மாட்டிக்க போகிறேன்? அவள் தானே மாட்டிக்க போகிறா. அது வாஸ்தவமான பேச்சு தான். அவள் தான் போட்டுக்க போகிறா, அதுக்கு தான் கொடுத்துருக்கோம். பின்ன உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கோம். தேவையாடி உனக்கு இதெல்லாம் அசிங்கப்பட்டியா? ச்சே, இதுங்கெல்லாம் குடும்பமே கிடையாது. இப்போ எங்கடி கொண்டு போய் மூச்சு வச்சுக்க போற? உன் வாரிசு உன் வம்சம் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு கிடக்கு. அப்போ கூட அந்த பொண்ணு மேலே உனக்கு ஒரு இறக்கம் கிடையாது. இதுக்கப்புறம் உனக்கு எப்படி பாசம் வந்துட போது? உண்மையான பாசம்? சி, நீலாம் ஒரு பொம்பளையாட்டும். இதுக்கப்புறம் பாசம் வந்தால் தான் அதை உண்மையும் உன் மருமகளும் அவனை நம்பிடுவாங்களா? சி. வரதட்சணை கேட்டது இன்னும் நமக்காகன்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே கேட்டேன். யாருக்கு என்ன கிடைக்கணும் என்ன கிடைக்கக்கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும். நீ கேட்கறதுனாலே நான் கேட்கறதுனாலே ஒன்றும் அமைஞ்சிட போகிறது கிடையாது. சரியா? இப்போ நீ கேட்டதை அவங்க பண்ணிட்டாங்க. நீ கொட்டின வார்த்தையெல்லாம் ஒன்றால் நல்ல முடியுமா? நான் போகிறேன். உங்கள்கிட்டலாம் நீ மனுஷன் பேச முடியாது. ஃபஸ்ட்டு போ, இல்லைன்னா நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். என்னாச்சு சம்மந்தி ஐயா? அது ஒன்றும் இல்லைம்மா, அது அப்படி தான். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஏன் இப்போ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? எங்கள் பேத்தி ஒரு கல்யாண விசேஷத்துக்கு கிளம்புறா. நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்க மாட்டோமா? நீங்கள் செய்வீங்க, அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மாப்பிள்ளை அதுக்கு மேலே செய்வார், அதுலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் எங்கள் பேத்திக்கு நாங்கள் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். என் மருமகளை விட்டு கொடுக்காம தூக்கி நிறுத்துனீங்க பாருங்கள். எந்த நேரத்தில் நிறுத்தணுமோ அந்த நேரத்தில் அவன் மரியாதையை நிறுத்திருக்கீங்க. பிறந்த வீட்டுக்கு கௌரவன்றதை அவளுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ தான் என் மருமக ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. இந்த நகர்நாட்டிலலாம் அவனுக்கு சந்தோஷம் இல்லைம்மா. இத்தனை பேர் நம்மளுக்கு செய்யறதுக்கு இருக்காங்க. நம்ம மனசில் ஒரு வார்த்தையை பதிவு வச்சுங்க பாருங்கள். அந்த இடத்துல தான் என் மருமக தெளிவுபட்டிருப்பா. நீங்களும் மாப்பிள்ளையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க எங்கள் பேத்தியை. அதுவே எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. சரிம்மா, நம்மளாம் மண்டபத்துக்கு கிளம்புவோம். தர்மா சாருமதியை கூட்டிட்டு வருவான். நம்ம மாப்பிள்ளை கூட்டிட்டு வரீங்களா? அப்படியே ஒரு டூயட் பாட்டிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தாத்தா. நன்றிலாம் சொல்லி வெளியாளாக்கிடாதீங்க. வாங்க போய் கல்யாண வேலையை பார்ப்போம். மருமகளுக்கு சுற்றி போடணும். கண்ணுக்கு லட்சணமாக அவ்வளோ அழகாக இருக்கமா. நான் வேணாம் தான் மாமா சொன்னேன். பாட்டி தாத்தா தான் கேட்கல. அத்தை வேற கோச்சிக்கிட்டாங்களான்னு தெரியல இவங்க பேசுறதுக்கு. இப்போ கூட உங்கள் அத்தை மனசு கஷ்டப்பட்டுருமே யோசிக்கிற பாருமா. அங்கே தான் என் மருமகளை ஒரு தடவை நீ ஜெயிச்சு நிற்கிற குடும்பத்தை அனுசரித்து போகிறதில்ல. இப்போ கிடக்குறாமா, நீ கிளம்பி வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற குறைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் என்றைக்குமே. சரி, நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் 2 பேரும் பார்த்து வாங்க தருமா என்ன? சரிங்கப்பா. தங்கம் சாரிம்மா. எதுக்கு இப்போ சாரி சொல்கிறீங்க? உனக்கு எப்போ என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறவனா? இந்த இடத்துல உன்னை விட்டு கொடுத்துட பார்த்தேன்ல. ஏங்க என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் போட்டால் தான் கௌரவமா என்ன? அப்படி இல்லைம்மா, இருந்தாலும் என்ன நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு தெரியாது, அதனால நீங்கள் செய்யலை. தெரிஞ்சு நீங்கள் செய்யாமல் இருந்ததும் கிடையாது. அத்தை பேசுறதெல்லாம் நான் மனசில் வச்சுக்க போகிறது கிடையாது. சரிங்களா? அதனால நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. தங்கம் ஒரு வாட்டி கட்டிக்கலாமா? இருந்தாலும் ஹிட்லருக்கு திமிர் தானே. ஆமாம், திமிரு தான். என் பொண்டாடி நான் கட்டிக்காமல் வேற யார் கட்டிப்பா? உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. அவசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல. சாமி போல வந்தவனே, கேட்கும் முன்னே தந்தவனே, நான் வணங்கும் நல்லவனே, நல்ல உள்ளம் கொண்டவனே, ஏன் ஒட்டு மொத்த ஜென்மத்துக்கும் சொந்த நீதானே. என்ன ஹிட்லரே பொண்டாட்டி கூட முன்னாடியே வந்து ரிசப்ஷனில் ஜோரா நின்னாச்சு போலயே. ஆமாம்மா இசை, நீ மட்டும்தான் பார்த்து கிண்டல் பண்ணாத குறை. நீ வந்துட்டியா? எங்கள் அழகை பார்த்து பொறாமப்படாதம்மா. ஆமாம்மா, உங்கள் அழகை பார்த்து பொறாமப்படுறது தானே எங்களுக்கு வேலையே. அதுக்கு தானே கிளம்பி வந்திருக்கோம். என்னடி எல்லாம் லேட்டாக கிளம்பி வரீங்க? இங்கே இருக்கிற வீட்டிலேருந்து வரதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா? நாங்கள் 4 பேருமே கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் 4 பேர் வரதுக்கு இவ்வளோ நேரமா? என்னக்கா சொல்கிறீங்க? நீங்கள் 4 பேரா? 2 பேர் தான் நிற்கிறீங்க. நான், என் புருஷன், என் 2 பிள்ளைங்க வயிற்றுல இருக்குல்ல, அதுங்களும் கணக்கு தானே. அது சரிதான் அக்கா. இப்போவே வா, உள்ள சட்டை போட்டு கூட்டு வந்திருக்கேன், இல்லை அப்படியே பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்திருக்கியா? இப்போதைக்கு எங்கள் கூட புடவையே கட்டிட்டு வந்திருக்கு. போக போக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்குமா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் தர்மா சார், ஒன்றுமே தெரியாது எங்கள் சாருமதி மேடமே வாயை திறந்து இப்படி கலாய்க்கிற மாதிரி பேச வச்சிட்டிங்களே. திறமை தான் போங்க. இந்த திறமை கூட இல்லைனா போலீஸாக இருக்க முடியுமா? அதானே, எங்கள் மாமா வாய் பேசுறது தான் அவருக்கு அழகே. அப்படி சொல்லுமா மச்சினிச்சி. மச்சினிச்சி பக்கத்தில் வச்சுட்டு மாமாவை கிண்டல் அடிக்கலாமா? அது சரி ஹிட்லரே, சூப்பர் போ. ஒரே கல்ல 2 மங்காவா? சாருமா கொஞ்சம் பார்த்திருமா. அதெல்லாம் என் புருஷன் ராமர் மாதிரி. என்னை தவிர யாரையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டார். அவன் முன்னாடியே தங்கச்சியை சைட் அடித்து பேசிகிட்டு இருக்கான் லூஸு. மச்சினிச்சின்னு இருந்தால் எல்லா மாமாவும் கிண்டல் பண்ணுவாங்க தான். என் புருஷன் கிண்டல் பண்ணக்கூடாதா என்ன? அவர் மச்சினிச்சிக்கிட்ட அவருக்கு இல்லாத உரிமையா? இதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிட்டு சண்டை போடுறதுனால தான் பாதி குடும்பத்தில் சண்டை வருது. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ப்பா. அவருக்கே லிமிட் எவ்வளோன்னு தெரியும். அது வரைக்கும் பேசிட்டு அவர் விட்டுருவாரு. இந்த சாக்கில் எப்படி என் சாருமா நாசுக்கா வான் பண்ண பார்த்தியா ஹிட்லரே? என் தங்கத்தை பற்றி எனக்கு தெரியாதா? தெரிஞ்சா சரி. சரி சரி போங்க, ஆல்ரெடியே லேட்டு. உள்ளே போங்க, ரிசப்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளம்புங்க கிளம்புங்க. சாருமா ரொம்பவே அழகாக இருக்கடி. சுற்றி போட சொல்லுன்னு அம்மாவை வீட்டுக்கு போக சொன்னோன்னே ஏன் கண்ணே பட்டுருச்சுடி. கண்டிப்பாக என் பொண்டாட்டிக்கு சுற்றி போடணும். நானே ரொம்ப கண்ணு வச்சுட்டேனே. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு மேடம் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க?
என் சாரு மூஞ்சில் இவ்வளோ சந்தோஷத்தை நான் பார்த்ததே கிடையாது. தடவையாக நான் பார்க்குறேன். இத்தனை வருஷமாக அவள் கூட இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஹிட்லரே. வர்றா. பர்சனலாகவே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கான நேரம் அமையல. அதனால தான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி சரி. அப்புறம் இசை மேடம், நீங்கள் எப்போ கல்யாணம் சாப்பாடு போட போகிறீங்க? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஏன் கல்யாணம் எங்கே இந்த நடுவில் வந்துச்சு? நடுவுலையும் வரல, சைடுலேயும் வரல. பேர் கரெக்டாக இருந்தால் பண்ணிட வேண்டியதானே? ஹிட்லரே, நீங்கள் எங்கே சுற்றி எங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உள்ளே போகிறேன். ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக வந்து சேருங்கண்ணே. இசை, ஆன்சர் சொல்லிட்டு போகலாமே. ஆன்சர் தொலைஞ்சு போச்சே. போய் நில்லு. எங்கே ஓட போகிறா? என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லி தானே ஆகணும். அன்னைக்கு பார்த்துக்கலாம், விடுங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வந்ததுலேருந்து உங்களை சரியாக பார்த்து பேசவே முடியல. நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நானும் உன்னை பார்க்கவும் இல்லை, பேசவும் முடியல. நல்லா இருக்கேன் ப்ரோ, எனக்கு என்ன. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? உடம்புலாம் பரவாயில்லையா? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் தயங்கிட்டே பேசுறதை பார்த்தா நான் யாருன்னு தெரிலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், தெரியல, நான் பார்த்ததில்லல. சாருமா சொன்னல, விக்ரமோட தம்பி நம்ம இசை. அவரா இவரு? நல்லா இருக்காருங்க ஆளு. இசைக்கு ஏற்ற ஜோடி தான். ஆனால் நடக்கணுமே. நடக்காமல் எங்கே போயிட போகுது? நடத்திடுவோம். உன் புருஷன் இருக்கும்போது நீ அப்படிலாம் சொல்லிடலாமா? அதானே, என் புருஷன் நடத்தி வச்சிருவார். அவ்வளோதான். என்ன ப்ரோ, 2 பேரும் ரொம்ப நேரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை தம்பி, சும்மா தான். நீ போன, நாங்கள் அது வரோம். மற்றவங்களும் உள்ளே போயிட்டாங்களா ப்ரோ? மற்றவங்களும் உள்ளே போயிட்டாங்க, நீ தேடுறவங்களும் உள்ளே போயிட்டாங்க. சரியாப்பா? நான் யாரை ப்ரோ தேடுறேன்? அண்ணன் பார்க்கல, அதான் கேட்டேன். ஆனால் அதை தான்ப்பா சொன்னேன். உங்கள் அண்ணன் உள்ளதாக இருக்காரு, போய் பாரு. நம்மளை வச்சு தான் ஏதோ பண்ணுறீங்க, நம்ம உள்ளே போயிடுவோம் ஒழுங்கா. சரி சரிம்மா, நம்மள உள்ளே போவோமா? போகலாங்க. பொண்ணோட மாமா மாப்பிள்ளையோட மாமா அப்படியே மாலையில் கை வச்சுக்கிட்டே இங்கே பாருங்க. எடுத்தாச்சு. அப்படியே எல்லாரும் கையை விட்டுட்டீங்க, நேராக பாருங்க. பொண்ணோட அப்பா அம்மாவையும் அப்படியே கூப்பிடுங்க, ஃபோட்டோ எடுத்துடலாம். நான் போகிறேன், நீங்கள் வாங்க. அவளை பார்த்தா இவளுக்கு ஆகாதே. போ, வரேன். அப்படியே எல்லாரும் இங்கே பாருங்க. அண்ணா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ மாலை எடுத்து போடணும், தாய் மாமனா வந்து நிற்கணும்னு நினச்சேன். ஆனால் உன் பிள்ளைக்கே என் பொண்ணை கொடுத்து நீ இப்படி முறையாக வந்து மாலை எடுத்து போடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. நானும் தான் அஞ்சுமா, உன் பொண்ணு என் வீட்டுக்கே வந்துடுவான்னு நானே எதிர்பார்க்கல. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் அஞ்சுமா இப்போல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா மச்சான். இருக்காத பின்ன அஞ்சுமாவுக்கு அண்ணன் வீட்டுக்கே பொண்ணை கொடுக்குறான்னா சந்தோஷம் எப்பவும் நம்ம குடும்பத்தில் நிலச்சிருக்கணும். மீனாட்சி பாட்டி, காமாட்சி பாட்டி, எல்லா பாட்டியும் எங்கள் சின்ன பாட்டி இவங்கெல்லாம் வர சொல்லுங்களேன். தோதோ வராங்க ஐயா, அவங்களாம் ஒரு வழியாக அவங்க கூடயே ஃபோட்டோலாம் எடுத்துருங்க. என் மருமகளுக்கு என் கண்ணே பற்றும், சுற்றி போடணும். அத்தை, தங்கச்சி மவளாச்சு, அப்படி தான் இருக்கும் அழகு. ஆரம்பிச்சிட்டிங்களா? மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் நான் நிற்கிறேன், எங்கேயாவது கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? இதுக்கப்புறம் எங்கள் மருமகளுக்கு தான் எங்கள் சப்போர்ட்டு, மகனுக்கு எங்கேருந்து சப்போர்ட்டு? அது சரி. அப்பா நீங்களுமா? அண்ணா, ஓவரா செல்லம் கொடுக்காதீங்க, அவளை வீணாக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் அண்ணியும். அதெல்லாம் கிடையாது அஞ்சுமா. உனக்கு கொடுக்க முடியாத போன பாசம் மொத்தத்தையும் என் மருமகளுக்கு கொடுக்க போகிறோம். இதை யாரும் குறை சொல்ல முடியாது, யாரும் தடுக்கவும் முடியாது. அது சரி, என் பொண்ணு எந்த குறையும் இல்லாமல் இருப்பான்றதுக்கு இதுவே போதுமே. இன்னும் இருக்க போகிறது எங்கள் அண்ணன் வீடு, சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இருக்க போகிறதில்ல. சரி வாங்க நம்ம போவோம். அடுத்தது பசங்களாம் நிற்கிதுங்க, அதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கட்டும். என் பொண்ணுக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்குது. மகாலட்சுமி கணக்காக இருக்கா. பொண்ணை கல்யாண குளத்தில் பார்க்குறது எல்லா அப்பனுக்கும் ஒரு வாரம் மாதிரி வாழ்க்கையில். என் பொண்ணை இந்த குளத்தில் பார்க்குறதுக்கு எத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், எமோஷ்னல் ஆகிட்டீங்களாட்டிருக்கே. ஆமாம் தம்பி, என் பொண்ணு சேலை கட்டினாலே அவ்வளோ நேரம் சொல்லிட்டு கிடப்பேன் வீட்டில். இப்போ என் பொண்ணு இவ்வளோ ஜோடி போட நிற்கிறா, பார்க்க மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்பா வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறா, வாங்க போவோம். பிள்ளைவெல்லாம் நிற்கிதுவோ, வந்து ஃபோட்டோ எடுக்கட்டும். விட்டா உங்கள் பொண்ணு கதையை பேசிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். ஆமாம், விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சரிம்மா இல்லைங்க, நாங்கள் போய் அங்கே வர்றவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்னென்ன ஆளுவெல்லாம் நின்று பார்க்குறோம். நம்மச்சான் ஒரே ஜோடியாக தான் சுற்றுறீங்க போல. சீதாம்மா, இன்னைக்கு நாங்கள் தான் சொல்லணும். நீ இந்த கல்யாணம் பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பாட்டி எங்கடா? இதோ வராங்க அண்ணா, அந்த சைடாக வரேன்னாங்க. இதோ வந்துட்டோம் 2 பேரும். என் பேத்தியும் பேரனும் 2 பிள்ளையும் பெற்று கையில் கொடுக்குற வரைக்கும் இந்த மீனாட்சியும் காமாட்சியும் ஓயறதா இல்லை. அது சரி, 2 பாட்டியும் முடிவோட தான் இருக்கீங்க போல் இருக்கே. ஆமாம் சீதாம்மா, நீ 2 பிள்ளைய பெற்று கொடுத்தாலும் சரி, 3 பிள்ளைய பெற்று கொடுத்தாலும் சரி, வளர்க்குறதுக்கு இந்த காமாட்சியும் மீனாட்சியும் ரெடி. அதனால சீக்கிரம் 10 மாசத்துல அடுத்த பிள்ளைய பெற்று கொடுத்துருங்க, சரியா? பாட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஓவர்னு சொல்கிற வந்தாயே எண்ணி 10 மாசத்துல பிள்ளையோட வந்து நிற்பான் அப்படின்றீங்க? அப்படித்தான். அது சரி. இங்கே பாருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். நான் சம்மந்தி அம்மா பக்கத்தில் நிற்கிறேன், அப்போ தான் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும்.
சரியா நாங்கள் கீழே போய் உட்காரோண்ணா. சரிங்க பாட்டி, நேரத்தோட சாப்பிடுங்க. சரியா நாங்கள் கீழே போகிறோம். சரி சீதா, நாங்கள் கீழே போய் வெயிட் பண்ணுறோம், எல்லாரையும் கவனிக்கிறோம். நீங்கள் ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ்ட் கொடுக்கணும், கொஞ்சம் பிரிஸ்காக இருங்க சரிங்களா? சரி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கன்னு குழந்தைய வச்சுக்கிட்டு வயிற்றில் நீங்களே டயர்ட் ஆகிடுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. இந்த மாதிரி சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்துற மாட்டோமான்னு என் லைஃப்பில் ஏங்குனது. இவ்வளோ சொந்த பந்தம், அப்பா அம்மா எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு எந்த வழியும் தெரியல. சொல்லப்போனால் நான் ஹாப்பியாக இருக்கேன், என் பசங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே போதும் சிஸ்டர் எங்களுக்குலாம். சரி மச்சான், நீ போய் வர்றவங்களாம் கவனி, சிஸ்டரையும் சாப்பிட சொல்லுன்னா. சரிடா, நாங்கள் போய் எல்லாரையும் கவனிக்கிறோம், நீங்கள் டயர்ட் ஆகாமல் நில்லுங்க. என்ன சீத்தம்மா, டயர்டாக இருக்கா? டயர்டாக தான் இருக்குது. அப்புறம் வாழ்க்கையில் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் அப்பப்போ வரும். வாழ்க்கையில் ஒரு டைம் தான், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். சரிடாம்மா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்துகிட்டு ஒரு வழியாக போய் ரெஸ்ட் எடுன்னா. சரிங்க. சரிங்க வா. என்ன மேடம், வாங்க பொங்கல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, என்னடா வாடா ராம்னு கூப்பிடுவேன்? ஆமாம்மா, நீங்கள் சொல்லிட்டாங்க. மண்டபத்துள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அவனை பேர் சொல்லி கூப்பிட்றதோ வாடா போடான்னு கூப்பிட்றதோ இருக்கக்கூடாது. யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க, வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, வாங்க போங்கன்னு கூப்பிட்றது ஒரு உரிமையாக தான் இருக்குது. இருக்கும். நான் சும்மா கூப்பிட்றேன், நான் அப்போல்லாம் கூப்பிட மாட்டேன். அத்தை இருக்கிற வரைக்கும் அப்படி தானே கூப்பிடுவேன், ஜாலியாக தான் இருக்கு அதுவும். நான் வாடா போடான்னு கூப்பிடக்கூடாதா? உனக்கு தான் லூசு எல்லா உரிமையும் இருக்குது, என்ன இப்படி கேட்டுட்டேன்? நீ வாடா போடான்னு சொல்லும்போது ஒரு தனி சந்தோஷம், வாங்க போங்கன்னு கூப்பிடும்போது ஒரு தனி சந்தோஷம். எல்லாத்துலேயுமே ஒரு தனித்தனி ஃபீல் இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறான். ஐ லவ் யூ சீதா. ஐ லவ் யூ ராம். நாளைக்கு காலையில் முழுசாக என் மனைவியாக ஆயிடுறாரு. நெஞ்சில் என்னை நாடும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று, மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு. பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே நான். மேடம் வாங்க மித்ரன், இன்னும் ஆளையை பார்க்க முடியல. அதுவா, ஸ்டேஷன் கேஸுன்னு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், ஒரு கேஸ் விஷயமா அலைய வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் கார்த்திக் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? கார்த்திக் சார் என்னவோ சும்மா தான் இருக்காரு. கார்த்திக் சார் தம்பி தான் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அது யாரு? ஓ, உங்கள் முன்னாடி நிற்கிறாப்லையா, அவர் தான் கார்த்திக் சாரோட தம்பி. யார் கார்த்திக்? யார் கார்த்திகோட தம்பி? ஆகாஷ் அண்ணா, என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் தெரியாதுன்னு நீ சொல்லவே கூடாது. ஒன்றும் தெரியாது நீ யார் சொன்னாலும் ஏற்றுப்பட்ட அஜய், நீ சொன்னால் மட்டும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் அண்ணன் இருக்கானேன்னு பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன் உண்மையை போட்டு உடச்சிருவேன். இப்போ பார்த்துக்க. என்ன நடந்துச்சுடா? ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டா உன் நெஞ்சு வெடிச்சிரும். நீலாம் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் ஏறி உக்காந்துருக்க, உன் தம்பி லவ்வே பண்ணலன்ட்டு ஜெட் ஓட்டிகிட்டு இருக்கான். என்னடா சொல்கிற? உண்மையாவா? இதுக்கு நீ ஷாக் ஆகணும்டா, சந்தோஷப்படுற? என் தம்பி நல்லா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன், நான் ஏன்டா ஷாக் ஆகிறேன், சந்தோஷம் தான் படுவேன். நல்ல குடும்பம். என்ன உங்களுக்குள்ள ரொம்ப நேரமாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு? ஆமாம் ஆகாஷ் அண்ணா, இவர் யார் சொல்லவே இல்லை. நானே இன்ட்ரோ பண்ணிடுறேன், நான் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். ஓ அப்படிங்களா, சூப்பர் சார். அதையும் தாண்டி உங்களுக்கு ரிலேட்டிவ். ரிலேட்டிவா? ஆமாம், தர்மா இருக்கார்ல, அவர் என் தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓ அப்படிங்களா, எனக்கு தெரியாது. அண்ணன் ஃப்ரெண்ட் அவங்க, நான் அண்ணன் கூப்பிட்டுருப்பேன், ரொம்ப க்ளோஸு. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணது ஃபேமிலி பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியுது, அதான் உங்களை யாருன்னு தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, தெரிஞ்சுக்கிட்டேவா யாராவது வேணும்னே கேட்பாங்க. அப்புறம் ஜாப்லாம் எப்படி போகுதுண்ணே? அது அப்படியே போகுது தம்பி, போன வாக்கில் போயிட்டுருக்கோம். வில்லேஜ் இல்லையா, கேஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாகவும் போக முடியாது, எல்லாம் சொந்தக்காரங்க, மாமா மச்சான் கூட்டியே பழகியாச்சு. திடீர்னு கேஸ் விஷயமெல்லாம் கூட்டு ஒன்றும் விசாரணையை போட முடியாது. ரேராக கேஸ் மாட்டுச்சுன்னா சுத்த விடும், அவ்வளோதான். சொந்த ஊரில் போஸ்டிங்கில் இருக்கிறதெல்லாம் சூப்பர் இல்லைண்ணா? சூப்பர் தான், பட் ஆனால் அதில் கொஞ்சம் கஷ்டமும் இருக்குது. சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனால யாரையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேச முடியாது, பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. போலீஸுக்கு உண்டான கெத்தே இல்லாமல் போயிட்டுருக்கு, வர வர சொந்த ஊர் போஸ்டிங்கு. அதுவும் கரெக்டு தான் மச்சான். அப்புறம் வால் அங்கேருந்து ஒன்றையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு, உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவேன்? ஆகாஷ் அப்போ நான் இவனுங்க 2 பேரையும் தள்ளிட்டு போடா.
என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யூஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு மச்சான். எல்லாம் என் நேரம் போய் தொலைகிறான். டேய் மித்ரன், வா, கார்த்திக் சாருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், நம்மளை போக சொல்கிறப்படி. ஓ, அப்படி முக்கியமான வேலை. சரி சரி சரி, நம்ம கிளம்புவோம். ஆமாம், இதில் கார்த்திக் யாரு? உங்க அண்ணன் தான். ஏன் அண்ணனா? ஏன் அண்ணன் பேர் விக்ரம் தானே, கார்த்திக் இல்லையே. தம்பி, உங்களுக்கு அண்ணி வேணுமா வேணாமா? என்னண்ணா கடையில் பண்ணு வேணுமான்ற மாதிரி கேட்குறீங்க? சொன்னால் உங்களுக்கு புரியாது, வாங்க போவோம். என்னவோ சொல்கிறீங்க, போவோம். டேய், என்னண்ணா நடக்குதுங்க? ஒன்றும் நடக்கல, நீ கொஞ்சம் இடத்த காலி பண்ணுறியா? அம்மாட்ட போய் சொல்லட்டுமா? மழையில் நினச்சதை நான் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? டேய், ஜஸ்ட் ஃப்ரெண்டுடா, அது கோ இன்ஸ்டன்ட்டு. டேய், நான் அப்பெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். லவராக்கெலாம் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கோ இன்ஸ்டன்ட்லாம் இல்லை, நானாக தான் கோ இன்ஸ்டன்ட்டை உருவாக்கணும், புரியுதா? உனக்கெல்லாம் கோ இன்ஸ்டன்ட் நடந்து கூட நீ உருப்படுற முடிவில் இல்லை. கிளம்பு. அண்ணன் மாதிரியாடா பேசுகிற? நீ தம்பி மாதிரியாடா நடந்துக்கிற? கிளம்புடா, கிளம்ப சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுதுல்ல. நீ எல்லாம் ஒரு அண்ணன், அண்ணனுக்கு வழிவிடாமல் நடுவில் நின்றுட்டு இருக்கான். நீ எல்லாம் ஒரு தம்பி, போடா டேய். பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. கண்ணே என்னை நீயே காக்க, கண்ணீரையும் காணேனே. நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதனே. ஹலோ. சொல்லுங்கள், என்ன தேடி வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நடந்த இன்ஸ்டண்ட்டில் சாரி கேட்காம போயிட்டேன், அதான் சாரி கேட்டு போகலான்னு வந்தேன். சாரின்னு உங்களை தப்பாக பேசுனதுக்கும் உங்களை அரைஞ்சதுக்கும். சே, நீங்கள் இவ்வளோ பணிவாக பேசுகிறதுலாம் நல்லா இல்லைங்க. நீங்கள் ரெக்கடாக பேசுகிறது தான் நல்லாயிருக்கு. என்ன சொல்கிறீங்க? அப்படி இல்லைங்க, எப்பயுமே நீங்கள் ரூடாக பேசி பேசி நான் கேட்டே பழகிட்டேன்னா திடீர்னு நீங்கள் சாஃப்டாலாம் பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அதான் சொன்னேன். அப்புறம் இதுக்கப்புறமும் உங்களை ஃப்ராடுன்னா கூப்பிட முடியும்? நீங்கள் என்ன சொல்லி வேணாலும் கூப்பிடலாம், கூப்பிடுங்க. ஆக்சுவலி நான் குடிச்சிட்டு வேற உங்கள்கிட்ட என்ன உளரணும்னு தெரியல. உளரலைங்க, உங்களோட ஃப்யூச்சர் எய்மை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஃப்யூச்சர் எய்மா? என்ன சொல்லியிருப்பேன்? என்ன சொல்லியிருப்பேன்னு யோசிக்கிறீங்களோ? ஆமாம், என்ன சொன்னேன்? உங்கள் பேர் அக்ஷயான்னு சொன்னீங்க, நீங்கள் டாக்டர்னு சொன்னீங்க. ஆமாம், என் பேர் அக்ஷயா, நான் ஒரு டாக்டர் தான். அதை ஏங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன சொன்னேன்? அப்புறம் நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொன்னீங்க, அது ஏன் படிச்சன்றதும் சொன்னீங்க. ஐயோ, மொத்தத்தையும் உளறிட்டும் போட்டிருக்கே. ஆமாம்மா, ஷோர், மொத்தத்தையும் தான் வளரிட்டீங்க. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு மைண்ட்லேயே வச்சு படித்த விஷயம், அதான் உளறியிருக்கேன். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் போய் விக்ரம் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர போகிறீங்களே, அப்புறம் என்ன, உங்களோட எய்ம் நிறைவேற போகுது. ஆமாம், விக்ரம் சார்கிட்ட தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். கங்க்ராட்ஸுங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த சாரீ நல்லாயிருக்கு. தேங்க்ஸ். சரிங்க, நான் கிளம்பட்டுமா? ஏன் கிளம்புறேன்னு சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் உன்னை விட்டு தள்ளி இருந்தால் மட்டும்தான் நீ என்கிட்ட வரணும்னு நினைப்பேன். நான் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. சரி, கிளம்புங்க. ஆமாம், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. அப்படியா? சரி. எந்த என்னங்க, எந்த ஊரா? இல்லை இல்லை, அதெல்லாம் நான் கேட்கல. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் கிளம்புறேன்னு. ஃபோன் நம்பர் கேட்டால் ப்ரெஸ்டீஜ் குறைஞ்சிரும்ல? நல்லா பேசி பழகிருக்கும், ஃபோன் நம்பர் கேட்டால் தப்பாயிடுமோ? நம்ம ஏன் கேட்கணும்? அவனாக கேட்டால் கூட நம்ம நம்பரை கொடுக்கலாம். நான் விட்டு தாண்டி பிடிக்கணும். நம்மளா கொடுத்தா நம்மளை அசிங்கமாக நினைப்பான், நம்ம கொடுக்கக்கூடாது. உன்னை தானாக கொடுக்க வைக்கிறேன். கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீ